என்னோட லவ்லி வெஜிடேரியன் ஃபாலோவர்ஸ்க்காக இன்னைக்கு வெஜிடபிள் பன்னீர் தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அப்ப எங்களுக்கு அப்படின்னு நான் வெஜிடேரியன்ஸ் கேட்பீங்க, பட் நான் என்ன பண்ண முடியும்? பன்னீர்ல பிரியாணிலாம் சொன்னா வேக் அப்படின்னு போயிடுறீங்க. பட் ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் சோ டெலிஷியஸ். வேண்டான்றவங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. வெஜிடேரியன்ஸ் வாங்கப்பா, நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். தம் பிரியாணின்றதுனால பாத்திரத்துல தாராளமா தண்ணி ஊத்தி ஸ்பைசஸ் போட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை உள்ள சேர்த்து ஹாஃப் குக்டா வெளியில எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுல்ல உங்களோட ப்ரிஃபர்ட் வெஜிடபிள்ஸோட 250 கிராம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. அதோட 3 டேபிள் ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு மிளகாய் இதை அரைச்சி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதோட எல்லா மசாலா பவுடர்ஸும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயத்தை நான் வறுத்து வச்சிருக்கிறேன், அதை அப்படியே இது உள்ள சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்றதுக்கு யோசிப்பீங்க. நான் செஞ்சு காட்டுறேன், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கரண்டி எண்ணெயில ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாயை வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ், அது கூட மீடியம் சைஸ் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க ஸ்பைஸ் பவுடர்ஸே தாராளமா போதும். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா மட்டும் தண்ணி தெளிச்சிட்டு அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீர் எல்லாமே சாஃப்டா வெந்து வந்துடும். இதுக்கு மேல அப்படியே நம்ம வடிச்சு வச்சிருக்கிற 1/2 கப் பாஸ்மதி அரிசியை மேல சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா புதினா கொத்தமல்லி பிரியாணி மசாலா குங்குமப்பூ தண்ணி, அதோட வெங்காயம் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருந்தேங்க. அதை இதுக்கு மேல 2 டேபிள் ஸ்பூன் ஊத்தினீங்கன்னா அவ்வளோ ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி பழைய தோசைக்கல் மேல லோ ஃபிளேம்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு தம்ல வைங்க. அருமையான ஃபிளேவர்ஃபுல்லான பன்னீர் தம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். ரைஸ் பிரான் ஆயில் இஸ் ரிச் இன் ஹார்ட் ஹெல்தி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. இந்த ஆயில ஒரு நியூட்ரல் ஃபிளேவர் இருக்கிறதுனால நம்ம இந்தியன் குக்கிங்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரேசா ரைஸ் பிரான் ஆயில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரை பண்ணும்போது மறக்காம லவ்வோடு சமைச்சிருங்க. எப்படி?